வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்க மெமரி போயம்ஸ் 1 and 2 பார்க்கலாம். நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் தரேன். வாங்க ஃபர்ஸ்ட் போயம்க்கு போகலாம். யூனிட் 1ஓட போயம் ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங். இதோட ஆத்தர் ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஸ்டாப்பிங் பை உட்ஸ், உட்ஸ்னா மரம், காடு, மரங்கள் நிறைஞ்ச காடு. ஸோ காட்டுக்கு நடுவில் ஒரு பனி பொழியிற ஈவினிங் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் போயட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. போயம் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எக்ஸசைஸில் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், ஹாவ் யூ எவர் ட்ராவல் த்ரூ அ ஃபாரஸ்ட்? ஹவு டிட் யூ ஃபீல்? இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு காட்டுக்கு பயணிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? செகண்ட் கொஷின், டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்? அப்படி நீங்கள் காட்டுக்கு பயணிக்கும் போது கொஞ்ச நேரம் நின்று அந்த காட்டோட அழகை ரசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம போயம்குள்ள போகலாம். இந்த போயம்ல போயட் அவரே டிராவல் பண்ற மாதிரியும் சில சீன்ஸ் அதில் அவர் டிராவல் பண்ணும்போது என்னென்ன சீன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். Whose woods these are, I think I know. His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. இது யாரோட காடுன்றது எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவரோட வீடு இந்த கிராமத்துல தான் இருக்கணும். நான் இங்க இருக்கிறத அவர் பார்க்க மாட்டாரு. ஏன்னா இந்த காட்டுல அவ்வளோ பனி படிஞ்சு இருக்கு. செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. என்னோட சின்ன குதிரை இந்த வித்தியாசத்தை உணர்ந்துச்சு. ஒரு பண்ணை வீடு கூட பக்கத்துல இல்ல. காடுகளுக்கும் பனி படர்ந்த ஏரிக்கும் நடுவுல இந்த வருஷத்தோட இருள் சூழ்ந்த மாலை பொழுதுல நம்ம இருக்கோம். தேர்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். He gives his harness bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. இந்த இடத்துல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத என்னோட குதிரை தன்னோட மணியை அசைச்சு கேட்டது. அந்த மணி சத்தத்தோட அங்க இருந்த இன்னொரு சத்தம் அந்த காற்றுல பறக்கிற மணல் துகள்களோட சத்தம் தான். ஃபோர்த் பேராகிராஃப். The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. இந்த காடுகள்லாம் ரொம்ப அழகாவும் ஆழமாவும் இருக்கு. ஆனா நான் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. நான் தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருக்கு. And miles to go before I sleepனா நான் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னும் செய்ய வேண்டிய வேலைகளோ இல்ல போக வேண்டிய தூரங்களோ இருக்குன்றது அர்த்தம். அதை இன்னொரு அர்த்தமா என்ன சொல்றாருன்னா, நான் வாழ்க்கையில கண் மூடுறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குங்கிறாரு. இந்த போயமோட மொத்த மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போயட் காட்டு வழியா நடந்து குதிரையில போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு இடத்துல நிக்கிறாரு. இந்த இடத்தோட ஓனர் யாருங்கிறது அவருக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு அவரோட வீடு அந்த கிராமத்துல தான் இருக்கு. ஆனா நான் இங்க இருக்கிறத அவரால் உணர முடியாது. ஏன்னா சுத்தி பனி படிஞ்சிருக்கு அப்படின்னு போயட் சொல்றாரு. அவரோட குட்டி குதிரை இங்க ஏதோ தப்பு நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்குதான். ஏன்னா பக்கத்துல ஒரு பண்ணை வீடு கூட இல்லை. சுத்தி காடும் நல்லா ஃப்ரோசன் லேக் அப்படின்னும் போது பனி படிஞ்ச ஏரியும் தான் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம இங்க இருக்கிறோமே, இதுல ஏதாவது தப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அதோட கழுத்துல கட்டியிருக்க மணிகளை அசைச்சு அது கேக்குதான். அந்த மணி சத்தத்தோட வேற என்ன சத்தம் கேக்குது? சுத்தி இருக்கிற காற்றுல மண் துகள்கள் பறக்கிற சத்தம் கேக்குது. இந்த காடுகள் ரொம்ப அழகாவும் இருள் நிறைந்ததாகவும் ஆழமாவும் இருக்கு. ஆனா
நான் தூங்கறதுக்கு முன்னாடி இன்னமும் கடக்க வேண்டிய காலங்கள், இடங்கள் நிறைய இருக்கு. நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு போயட். செகண்ட் மெமரி போயம் யூனிட் 3ல இருக்கு. நேம் ஆன் கில்லிங் அ ட்ரீ. இதோட ஆத்தர் கிவ் பட்டேல். ஆன் கில்லிங் அ ட்ரீனா மரத்தை கொல்லுதல் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படி பார்ப்போம். It takes much time to kill a tree, not a simple jab of the knife will do it. It has grown slowly, consuming the earth, rising out of it, feeding upon its crust, absorbing years of sunlight, air, water, and out of its leprous hide sprouting leaves. ஒரு மரத்தை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் தேவை. ஒரு கத்தியை வச்சு சும்மா சடக்குன்னு குத்திட்டா அது எதுவும் ஆயிடாது, செத்து போயிடாது. ஏன்னா ஒரு மரம்ன்றது எப்படி வளர்ந்துருக்கு, பல வருஷமா பூமிக்கு அடியில இருந்து அது ஆரம்பிச்சு சூரிய ஒளி, காத்து, தண்ணி இது எல்லாத்தையும் வச்சு வச்சு சேர்த்து சேர்த்து வளர்ந்துருக்கு. அதோடைய மரப்பட்டையில இருந்து ஒளிஞ்சிருந்து லீவ்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். So, hack and chop, but this alone won't do it. Not so much pain will do it. The bleeding bark will heal, and from close to the ground will rise curled green twigs, miniature boughs, which if unchecked will expand again to former size. சாதாரண ஒரு வெட்டு மரத்தை ஒன்றும் பண்ணிடாது. அதனால அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய பெயினும் இருக்காது. ப்ளீடிங் பார்க் வில் ஹீல் அப்படி சொல்றாங்க. இப்போ நமக்கு அடிபட்டதுன்னா இல்லை வெட்டுப்பட்டா எப்படி ரத்தம் வருதோ அந்த மாதிரி ஒரு மரக்கிளையே உடைஞ்சாலும் அதுக்குள்ள ஈரமான ஒரு ஈரப்பசை இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ப்ளீடிங் பார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுவே அது சரி பண்ணிக்கும், சரியாயிடும். கொஞ்ச நேரத்துல நல்ல பச்சை பசேல்னு துளிர் விடும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு மெயின் பிரான்ச் ஃபார்ம் ஆகும். இப்போ அப்படி ஃபார்ம் ஆகிறத நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டோம்னா முன்னாடி என்ன சைஸ்ல இருந்ததோ அதே சைஸுக்கு அது வளர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப். No, the root is to be pulled out of the anchoring earth. It is to be roped, tied and pulled out, snapped out or pulled out entirely out from the earth cave, and the strength of the tree exposed, the source white and wet, the most sensitive hidden for years inside the earth. Then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering, and then it is done. முன்னாடி பேராகிராஃப்ல கத்தியெல்லாம் வச்சு வெட்டினா ஒண்ணுமே ஆகாது, அது திரும்பியும் அதோட பழைய நிலைக்கு திரும்பிடும் சொன்ன ஆத்தர் இப்ப என்ன சொல்றாரு, இன்கேஸ் ஒரு மரத்தை நம்ம கொல்லணும்னா அதை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அப்படியே பூமிக்கு கீழே அது எவ்வளோ ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு அதோட ரூட்ஸோட இருக்கு, அது மொத்தமா அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டா உள்ள அவங்க அந்த சோர்ஸ் ஒயிட் அண்ட் வெட், வெள்ளையா ஈரமா இருக்கிற பொருள்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது வேறதான், அது வெளியில வந்துடும். அது வந்ததும் என்ன ஆகும், மரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா காஞ்சி சருகி போயிடும். இப்படிதான் ஒரு மரம் கொல்லப்படுதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த போயம் மூலயமா ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளால சாதாரணமா ஒரு மரத்தை அழிச்சிட முடியாது. ஒரு சின்ன கத்தி வச்சு அதை வெட்டினாலாம் அது ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட நிறைய வருஷமா சூரிய சக்தி, காத்து, தண்ணி எல்லாம் வாங்கி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப நம்ம எப்படிதான் அந்த மரத்தை கொள்ளலாம், அதை ஒண்ணு வேரோட பிடுங்கணும், இல்லைன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. வேரோட பிடுங்கிட்டா அதுக்கான எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே அதுகிட்ட இல்லை. அதால அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது, அதோட அது காஞ்சு போய் இறந்துரும்னு சொல்றாரு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். வேற ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.